الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அருள் அன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், குதுபுகள், அக்தாபுகள், நல்லோர்கள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸை, இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே, முன்னிலை வகிக்கிற ஆளின் பரிந்துரைகளே, தலைமை தாங்கி சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற அந்தரத்தவர்களே, இந்த விழாவின் கதாநாயகர்களாய் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களாய் இருக்கிற உங்கள் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இறை நேச செல்வர்களே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சலாத்துக்கு பதில் இன்னும் சரியா வரல. கூட்டத்துல கோஷம் போட்ட மாதிரியே வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்ச நேரம் நான் பேசுறதா இருந்தா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கண்மணிகளா அமைதியா இருக்கலாமா? எல்லாருக்கும் சர்டிபிகேட், சான்றிதழ்கள் கொடுக்க போறாங்க, பரிசுகள் கொடுக்க போறாங்க. அதனால அமைதியா இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இத்தனை பேர் பேசுறாங்க, அமைதியா இருந்தோம் அல்லவா? அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் எல்லோரும் அமைதியாக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. திருப்பூர் நகர ஜமாஅத்துல் உலமா ஒரு அற்புதமான ஒரு சேவையை, ஏன் தமிழகம் எங்கிலும் எல்லா மாவட்டங்களிலும் நகரங்களிலும் வட்டாரங்களிலும் கோடை கால தீனியா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு நகரங்களிலும் மாவட்டங்களிலும் எல்லா இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. அல்லாஹு தஆலா ஜமாஅத்துல் உலமாவுக்கு எல்லா விதத்திலும் அருள் புரிவானாக. ஜமாஅத்துல் உலமா செய்யக்கூடிய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. விடுமுறை காலங்களில் பள்ளிக்கூடங்களில் லீவு விடப்பட்டு விட்டால் நம் குழந்தைகள் கெட்டு விடாமல் இருப்பதற்காக, தவறான நண்பர்களோடு சேர்த்து விடாமல் இருப்பதற்காக, வீணான முறையில் லீவை கழித்து விடக்கூடாது என்பதற்காக எல்லா காலத்திலும் மதரசாக்கு அனுப்பினோம், அது வேற. கோடை காலத்திற்காக இந்த லீவில் சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பில் அனுப்பி இருக்கிற பெற்றோர்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள். அவர்களை பாராட்ட வேண்டும்.
அருமைக்குரியவர்களே, நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ரத்தின சுருக்கமாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மக்களை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று நமக்கு பயிற்சி கொடுத்தார்களோ, எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த செய்திகளை சுருக்கமாக சில நேரங்களில் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். நிறைய மாணவர்களை பேசிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பரதான விஷயங்களையும் குறித்து பேசுவார். நமக்கு தொழுகை எப்படி பரதோ, நோன்பு எப்படி பரதோ, ஜகாத்து எப்படி பரதோ, ஹஜ்ஜி எப்படி கட்டாய கடமையோ, அதே போல நாம் அவைகளை மாத்திரம் பரது என்றும் கட்டாய கடமை என்றும் நாம் அவைகளை மாத்திரம் நினைக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய இளவல்களை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த குழந்தைகளை நல்ல வழியில் அவர்களை வளர்த்து நல்ல பண்புகளை கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு அவைகளும் ஒரு பரதை போலத்தான் என்று நினைக்க வேண்டும். சுருங்க சொன்னால், தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு பெற்றோர்களுக்கு மிக மிக அதிகமாக உண்டு. கியாமத்துடைய நாளையிலே விசாரணை செய்கிற பொழுது அல்லாஹ் எப்படி எல்லாம் விசாரணை செய்வான்? நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனத்தை போல, வழிதவறி போன குழந்தைகள் மறுமையிலே பெற்றோர்களுக்கு எதிராக திரும்புவார்கள். நரகத்துக்கு போற அளவுக்கு குழந்தைகள் வந்துருச்சுன்னா, உலகத்தில் அவர்கள் பாவம் செய்து அதன் காரணமாக நரகம் செல்லும் சூழல் வந்தால், அப்பொழுது அந்த குழந்தைகள் மறுமையில் மன்றாடுமா, பெத்த தாய்க்கு எதிராக, தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக பேசும். ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் அதாப், இறைவா எங்களுக்கு கொடுத்த அதாபை விட இரட்டிப்பான தண்டனையை, அதாபை இவர்களுக்கு கொடு. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை நீ அதிகம் லானத்து செய், சபித்து விடு என்று உன்னுடைய ரஹமத்தை விட்டும் தூரப்படுத்தி விடு. யார் வாயிலிருந்து வருவத வார்த்தை? குழந்தைகள் மறுமையில் பெற்றோர்களுக்கு எதிராக திரும்புக. யார்? எத்தனை குழந்தைகள் உலகத்தில் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்காவிட்டால், தீனை பற்றி சொல்லிக் கொடுக்காவிட்டால், எந்த ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்காவிட்டால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்துல சாதாரண எத்தனையோ படைப்புகள் இருக்கு. ஆடு, மாடு, கால்நடை எல்லாம் இருக்கு. அவைகள்லாம் வளர்த்த வேண்டிய அவசியம், தானா வளர்ந்தோம். மனிதன் என்பவன் மாத்திரம்தான் குழந்தை பருவத்திலிருந்து அவனை பக்குவப்படுத்தி, அவனை ஊக்கப்படுத்தி, தவறு செய்யும் இடங்களிலெல்லாம், பொய்களை சொல்லுகிற பொழுதெல்லாம், தவறான நண்பர்களுடன் சேர்கிற பொழுதெல்லாம் பெற்றோர்கள் கண்டித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பெண்கள், தாய்மார்கள், தந்தைகள் சொல்றாங்க, என் பையன் எல்லாம் அப்படி இல்லை. இந்த அதிகமான செல்லம் கொடுக்குதல் என்பதும் குழந்தைகள் வழிகட்டு போவதற்கு காரணமாக, என் புள்ள அப்படி செய்ய மாட்டான், என் பையன் அப்படி செய்ய மாட்டான். தவறான மக்கள் மீது பாசம் இருக்கணும், அதே நேரத்தில் தவறு செய்கிறானா என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த மாதிரி உலகம் சொன்னா, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, அவங்கள பராமரிக்கிறதுக்கு, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க எங்க நேரம் இருக்கு என்று கையை வெறிக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு உலகத்தை எத்தனை பேர் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே,
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைகள் வளர்ப்பு குறித்து நிறைய செய்திகளை சொல்வார். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், குழந்தை எதை கேட்டாலும் ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா குழந்தைகளுக்கு நாம எல்லாமே செஞ்சுட்டோம். குழந்தைகளுக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சா, அவங்களுக்கு ஊர்ல நிறைய இடம் வாங்கி போட்டா, அவன் நினைச்ச மாதிரி கார் வாங்கி கொடுத்தா, இதுவெல்லாம் பிள்ளைகளுக்கு நான் கடமையை செஞ்சிட்டேன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருக்கிறார். உண்மையான வளர்ப்பு அதுவல்ல. ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு பெயர் வளர்ப்பு அல்ல. அந்த குழந்தை பெரியவனானது ஏன் கபருக்கு செல்லுகிற வரை, அடுத்த தலைமுறை வரை ஒழுக்கத்தோடு நல்ல நன்னடக்கத்தோடு பண்போடு ஒரு குழந்தையை பெற்றோர்கள் உருவாக்கினால் அதுதான் பெற்றோர்களுக்கு இவர்கள் செய்கிற மிகப்பெரிய துவா. ஒவ்வொரு நாளிலும் நாம் தொழுகிற எல்லா தொழுகையும் அத்தையாத்து ஓதுறோம். கடைசியில ஓதக்கூடிய துவா என்ன? அல்லாஹும் மகபிரிலி வலிவாலிதைய ஓதுறமா இல்லையா? அந்த துவா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு. இந்த துவா நமக்கு மௌத்தானாலும் கிடைக்கின்றதா? குழந்தைகளை தொழுகையாளிகளாக, குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு உண்டான கல்வியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற குழந்தை பெற்றோர்கள் மறுமையிலே மிகவும் சந்தோஷப்படுவார்கள், அளவில்லாத மகிழ்ச்சிகளையும் அடைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால நூஹ் என்று ஒரு நபி வாழ்ந்தாங்க. ஊருக்கே அழிவு வந்துச்சு, வெள்ளை பிரளயம் ஏற்பட்ட அழிவின் நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட கூட்டத்தை எல்லாம் கப்பல்ல ஏற்றிட்டாங்க. குர்ஆன் ஷரீஃபில் வருகிற வரலாறு சுருக்கமா சொல்ல வேண்டும், விரைவா முடிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எப்படி கேட்கிறாங்க? யா அல்லாஹ் என் மனைவியை காப்பாத்து. ஈமான் கொண்ட கூட்டத்தை பூரா கப்பல்ல ஏத்திட்டேன், ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. யா அல்லாஹ் யாரெல்லாம் மூழ்கடிக்கப்படுவார்களோ அழிக்கப்படுவார்களோ அந்த கூட்டத்தில் என் மகன் இருக்கிறான், என் மனைவி இருக்கிறான், யா அல்லாஹ் காப்பாத்து. அல்லாஹ் ஒத்த வரியில ஒரே வார்த்தையில சொன்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. நபியே நூஹே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க உன் குடும்பம் இல்ல, நீ மகன் சொல்ற. அல்லாஹுவுக்கு பிரியமான, அல்லாஹுவுக்கு பிடித்தமான முறையில் நீ வளர்த்திருந்தால், எனக்கு பிரியமான முறை அந்த குழந்தை இருந்திருந்தா இந்த கப்பல்ல உங்களோட ஏத்த சொல்லியிருப்பேன். உன்னுடைய குடும்பம் அல்ல, எனக்கு பிடிக்கல, அதனால உன்னை குடும்பத்தை விட்டு தூரமாயிருச்சு, அவ்வளவுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹானவங்க. ஆரம்பத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நிறைய குடும்பங்களில அத்தா அம்மா சூப்பரா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஊரெல்லாம் போட்டுருவாங்க. ஆனா பையன் பார்த்தா ஆக மோசமா, ஊரெல்லாம் பேரை கெடுத்து வச்சுட்டு இருப்பான், ஊரெல்லாம் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு இருப்பான், எல்லாத்து வாயிலையும் சாபத்தை வாங்குவான். இப்படியும் குடும்பங்கள் இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க நபி என்ற பெயரை பெற்றவர்கள். ஆனால் மகன் ஈமான் கொள்ளவில்லை. அதே மாதிரி நேர் மாற்றமா சொல்றதா இருந்தா, தந்தை சாலிஹானவங்களா இருக்க மாட்டாங்க, மகன் சாலிஹானவரா இருப்பார், தந்தை ஆக மோசமா இருப்பார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. என்ன? வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ஸாலிஹீன். உலகத்திற்கே வழிகாட்ட வந்த ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு நபி, கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, மிகப்பெரிய நபி, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம், கலீலுல்லாஹ் என்ற பெயர் வாங்கணும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அழுது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என் தகப்பனாரை மன்னிச்சிரு, என் தந்தைய மன்னிச்சிரு. அல்லாஹ் சொன்னா, இன்னஹு அதுவுன். நீ எந்த தகப்பனுக்காக வேண்டி பரிந்து பேசுறியோ அந்த தந்தை இருக்கிறாரே, அவர் வேற யாரும் இல்ல, எனக்கு எதிரி, உலகத்தில் சிலைகளை தயார் செய்யக்கூடியவர். அதனால உன் தந்தை நீ பரிந்து பேச வேண்டாம், துஆ செய்ய வேண்டாம், சென்று விடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சில இடங்களில் தந்தை நல்லவராக, சில இடங்களில் மகன் கெட்டவர்களாக, இப்படி இருக்கிற வரலாறுகள் குர்ஆன் ஷரீஃபில் வழி நெடுகிலும் நிறைய இடங்களிலே பார்க்கலாம். உலகத்துக்கு மிகப்பெரிய முன்மாதிரி ஆண்டவங்க யாருங்க? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. உலகத்தினுடைய
இரண்டாவது ஹலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு. அவங்கள பத்தி சொல்லும் போதே சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தை ரொம்ப சித்தத்தாக கடுமையாக நடந்துக்குவாங்க அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க பாப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்க ஒரு மகன், அதே மாதிரி ஹப்ஸா என்கிற ஒரு பெண் மகள். யாருக்கு? ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுவுக்கு. அதே போன்று இன்னொரு மகன் அப்துர் ரஹ்மான். 2 மகன் ஒரு மகன். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு. ஆனா எல்லா நேரங்களும் நாட்டை ஆளுகிற ஆட்சி பொறுப்பில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு குடும்பத்தை கவனிப்பதிலும் கொஞ்சம் கூட குறை வைக்கவில்லை. எப்படி அவங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். நாம் ஒரு 10 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறதா இருந்தா கொஞ்சம் எச்சா சம்பாதிக்க ஆரம்பிச்சா பிள்ளைகளை பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கொண்டாட்டி பிள்ளைகள பேசுறதுக்கு நேரம் இல்லை என்று பேசுகிற நாம யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு நாட்டையே ஆளுகிற ஒரு ஜனாதிபதி, மிகப்பெரிய ஆட்சியாளர். அந்த உமர் ரலியல்லாஹு அன்வர்கள் தன் மகனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களை எப்படி வளர்த்தாங்க என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு. சிறு பிராயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு மகன் அழைச்சிட்டு வருவாங்க. அப்துல்லா என்கிற மகனை கூட்டிட்டு வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுகதை வைப்பாங்க. சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். ரசூல் அடிக்கடி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அறிவாற்றலை வளர்ப்பதற்கு சில நேரத்தில் விடுகதை கேட்பாங்க. கேள்விகளை கேட்டு பதில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. உலகத்தில் ஒரு மரம் உண்டு, அது முஸ்லிமான மனிதனுக்கு உதாரணம். அந்த எதனுடைய இலைகளும் கீழே உதிர்வதில்லை, அது எந்த மரம் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லா மக்களுடைய உள்ளத்திலே கிராமப்புறத்தில் எத்தனை மரம் இருக்கு, எல்லா மரத்தையும் சஹாபாக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மரமா இருக்குமோ, அந்த மரமா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அப்படி எல்லாம் பல கட்டத்தில் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒவ்வொருத்தரும் பதில் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொல்லி, யாருக்குமே பதில் தெரியலையா? இந்த இதை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதுதான் பேரீத்தம்பழ மரம் என்று பேரீத்தம்பழத்தினுடைய மரத்தை சொல்கிறார். சபை முடிந்தது, மஜ்லிஸ் விட்டு வெளியில வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கைய மகன் விரல் பிடிச்சு நடக்கிறார். வயசு எத்தனைங்க? மகனுக்கு ஒரு 10 அல்லது 11 வயசு. நாம எப்படி நம்முடைய மக்களை எப்படி கைப்பிடிச்சு கூட்டும், அது மாதிரி கூட்டு போறோம். வெளியில வந்தனே உமர் ரலியல்லாஹு கேட்டேன். உமர் ரலியல்லாஹு மகன் சொல்றாரு, பாப்பா என் அருமை தந்தையே, நபிகள் நாயகம் கேட்டாங்கல்லவா, அப்பவே என் மனசுக்குள்ள ஓடுச்சு. பேரீச்சம்பழம் மரம் தான் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் ரொம்ப பொடி பையனா இருக்கேன், சின்ன பையனா இருக்கேன், பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் மஜ்லிஸ்ல வச்சு சின்ன பையன் எந்திரிச்சு பேரீச்சம்பழம் மரம் அப்படின்னு நான் சொன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு மகனை இப்படி தட்டி கொடுத்துட்டு சொன்னாங்க. மகனை தட்டி கொடுத்துட்டு சொன்னாங்க, என் அருமை மகனே, எவ்வளவு அற்புதமான செய்தி. இதை நீ மஜ்லிஸ்ல சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் தெரியுமா? இப்ப வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸுகளே, அருமை பெற்றோர்களை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் மேடை ஏறி பேசுகிற பொழுது அதன் அழகை, அதனுடைய பேச்சு ரசித்து கேட்கிற பொழுது, அதில் சான்றிதழ்கள் வாங்குகிற பொழுது, எங்காவது ஒரு இடத்தில் சாதனை நிகழ்த்தும் போது உங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற எல்லா சந்தோஷத்தை விட என் மக, என்னுடைய பையன் எவ்வளவு அழகா பேசுறான் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷம், அதற்கு உலகத்தில் யாரும் விலை கொடுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு மகன்கிட்ட சொன்னாங்க. அந்த சபையில சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளை அப்படி வளர்க்க வேண்டும். எல்லா இடங்களிலே குர்ஆன் ஷரீஃப்ல குழந்தைகளை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒரு இடத்தில் நிஅமத் என்று சொல்லுகிறான், ஒரு இடத்தில் ரஹ்மத் என்று சொல்லுகிறான்.
ஒரு இடத்தில் உலகத்திலே ஆக மிகப்பெரிய சொத்து, உலகத்தின் அலங்காரமே இந்த குழந்தைகள் என்கிறார். எல்லா வசனங்களையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலகத்தில பணங்காசு, உலகத்தில் இருக்க இந்த குழந்தை செல்வம் உலகத்தின் அலங்காரம் என்கிறான். இப்படி நியாமத்து என்று சொன்ன அல்லாஹ், குழந்தைகள் ரஹ்மத் என்று சொன்ன அல்லாஹ், ஒரு இடத்தில் அல்லாஹ் இதையும் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்க பெற்ற இந்த மக்களுக்காங்களே உங்களுக்கு ஃபித்னா என்கிறான். நமக்கு எப்பொழுது இது ஃபித்னாவா மாறுறாங்க? இவர்கள் சோதனையா எப்படி மாறுறாங்க? நல்ல வழியில் இவர்களை வளர்த்து ஆளாக்கி இருந்தால், நல்ல தொழுகையாளிகளாக, மதரசாவில் சென்று படிக்கிற குழந்தைகளாக, நல்ல வழியில் இவர்களை உருவாக்கி இருந்தால், பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஞாபகத்து இவர்கள் தான். பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஞாபகம் இந்த குழந்தை செல்வம். என் புள்ள பேசுச்சு, என் மகன் பேசுச்சு, என் புள்ள ஒரு நேரம் தொழுகை விட, இதுல ஏதாவது இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில மதிக்க முடியாத சொத்து என்று இதைத்தான் சொல்ல வேண்டும். எனவே எந்த இடத்தில் ரஹ்மத்து, எந்த இடத்தில் நிஅமத்து, இந்த குழந்தை நமக்கு எப்பொழுது ஃபித்னா என்றால், தவறான பாதையில் செல்லாமல் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு எத்தனை வழிகளுக்கு, எல்லா வழிகளையும் நாம் பார்க்கிறோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னா ஒரு உதாரணம் சொல்ல பார்த்தீங்களா? அத்தா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, புள்ள மாத்தா ஆக மோசமா இருக்கணும், நேரு மாற்றமாம இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சாமிரி என்பவன் தப்சீர் ஜலாலைன் அப்படின்னு ஒரு கிதாபில் ஒரு கவிதை அழகா எழுதுவான். பெத்தவங்களை பத்தி ஒரு ஷாயிர் பைத்தம் வேணும். ஃபமூஸல்லதி ரப்பாஹு ஃபிர்அவுன் முர்ஸலா ஃபமூஸல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரா. எவ்வளவு அழகான வரிகள். சாமிரி என்று ஒருத்தன் உலகத்தில் வாழ்ந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு முன்னாடி. அவனுக்கு மற்றொரு பெயர் மூசா. சாமிரி என்று சொல்வார்கள், மூசா என்று சொல்வார்கள். அவனை வளர்த்தது யாரு அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குதிரையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிற பொழுது ஒரு இடத்தில் அவங்களுடைய சின்ன குழந்தை, தாய் ஜினா செஞ்சு ஒரு பாவத்துல தவறான வழியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையை ஊருக்குள்ள எடுத்துட்டு போனா அவமானமாகும். அதனால குழந்தையை பெற்றெடுத்து வனாந்தரத்துல ஒரு காட்டுக்குள்ள போட்டுட்டு போயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழி குதிரையில் வருகிறார். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், அவங்ககிட்ட நான் இதுவரை கேட்டதில்லை, ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஒரு குழந்தை யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தை கடைசி வரை நான் வளர்க்கிற பொறுப்பு எடுத்துக்கிறேன். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அவர்கள் வளர்ந்தார்கள். தாய்ப்பாலுக்கு குறையில்லை, ஊட்டச்சத்துக்கு குறையில்லை, எந்த குறையும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கண்ட்ரோலில் வளர்ந்தவன் தான் இந்த சாமிரி என்பவன். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு விவரம் தெரியுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற குதிரை கால் அடிபட்ட இடம் இருக்கு, அந்த மண்ணை எடுத்து ஏதாவது செய்யலாம் செஞ்சு பார்த்தா அதுக்கு உயிர் வருது. ஒரு பொம்மை மாதிரி குதிரையை செஞ்சான், பொம்மை குதிரை செஞ்சான். செஞ்சுட்டு உஃப்னு ஊதுறான், அது உயிர் வெட்டி எழுந்து ஓடுவதை போல அதுக்கு பவர் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் இல்ல, குதிரையின் கால் பட்ட இடம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை வழிகெடுத்து இந்த சாமிரி தான். நிறைய கோயில்கள்ல மேல காளை கன்று மாடு வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அதை தெய்வம் என்று வணங்கிய காலம். அதை உருவாக்கி இந்த சாமிரி தான். ஆனா இவனை வளர்த்தது யாரு? ஒன்று பாவம் என்றால் என்னவென்று தெரியாத, பாவத்தின் பக்கம் சில மலக்குமார்கள், எல்லா மலக்குகளுக்கும் தலைவர் யார்? ஜிப்ரீல். அவர்கள் வளர்த்த மூசா எப்படி ஆகி போனார்? காபிராக மாறு. ஃபிரௌன் எடுத்து வளர்த்த மூசா இருக்கிறாரே, அவன் காபிரு, தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியவன். ஆனால் அந்த தகப்புடைய ஸ்தானத்தில் இருந்த அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர்த்தான். ஃபிரௌன் வளர்த்த மூசா உலகத்துக்கே நபியாக வந்தார். நாம் செய்திகளை தெரிய வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சில நேரங்கள் வளர்க்கிற பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், தீயவர்களாகவும் இருப்பார்கள்.
நாம் எந்த வழியில் அவர்களை அரவணைத்து கொண்டு செல்கிறோமோ அந்த வழியில் தான் அவர்கள் உருவாகுவார்கள். அருமைக்குரியவர்களே, சிறு பிராயத்திலிருந்தே குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுத்தாரு. அன்பு குழந்தைகளா, இன்னும் கொஞ்சம் அமைதி வேணும். பேசுற சத்தம் கேட்க கூடாது. ஆசிரியர்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அப்படி சொல்லுங்களேன். சத்தம் கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சுன்னா, உங்களை பெத்தெடுத்த பெத்தவங்க எல்லாம் பாரு எவ்வளவு அழகா அமைதியா கேட்டுட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, என் மக்கா, என் மகன், என் புள்ள ஒரு சத்தம் கூட போடாம அழகாட்ட பயானம் கேட்கறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லவங்களை ஆகணுமா இல்லையா? அந்த நல்லவங்களை ஆகணுன்றதா நீங்க கொஞ்சம் அமைதியா, பயான் முடிய போகுது, ஆனா கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தமே வரக்கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி. குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வரலாறுகள் வரும். தன்னுடைய மகனுக்கு செய்த முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? 4 விஷயங்களை பேணுதலாக கடைபிடித்துக் கொள். என் அருமை பெற்றோர்களே, அருமை தாய்மார்களே, குழந்தைகளை பெற்றெடுத்த தந்தைகளே இங்க இருக்கிறீங்க. இந்த 4 விஷயத்தை கவனத்தில் வைங்க. எல்லா இடத்திலேயும் உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தார்கள். எதை? லுக்மான் என்பவர்கள் தன் மகனுக்கு செய்த 4 உபதேசம். இதா கும்த இல ஸலாத்தி ஃபஹ்ஃபல் கல்பக. மகனே, தொழுகையில நின்றா உன்னுடைய கல்பு ஆடக்கூடாது, அசையக்கூடாது, எதையுமே நினைக்காமல் பேணுதலாக தொழுகு என்கிற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசத்தை உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 2வதாக சொன்ன அற்புதமான செய்தி, இதா குல்த லிகைரிக ஃபஹ்ஃபல் லிசானக. உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்லணும்? யார்கிட்டயாவது பேசினா நாவை அடக்கிக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவர்களிடத்தில் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. வயதில் மூத்தவர்களை கண்டால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்ட பேசுவோம் வாப்போ என்று பேசக்கூடாது. இன்னைக்கு குழந்தை என்ன செய்யறாங்க? சின்ன வயசுலேயே நிறைய கெட்ட பழக்கம் பழகிறான். அம்மா அத்தாவை வாப்போன்னு பேசி பழகிறான். அது தவறு இல்லை என்று நினைக்கிறார். டேய், போய் கடைக்கு போய் அது கல்லை வாங்கிட்டு வா என்று சொல்லுமா, போமா, அவனுக்கு வேற வேலை இல்லை. இது பரவாயில்ல, சில இடங்கள்ல கெழுடு கட்டேன்னு கூப்பிடுறாங்க, பெருசுன்னு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. இவைகளுக்கு இந்த பேரண்ட்ஸுகள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த 2வது உபதேசத்தை சொல்லுங்க. இதா குல்த லிகைரிக ஃபஹ்ஃபல் லிசானக. நாவை அடக்கமாக்கி கொள், யாத்தி வார்த்தை விட்டாத. 2வது உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 3வதாக சொன்ன அற்புதமான செய்தி, இதா குன்த ஃபில் தஆமி ஃபஹ்ஃபல் பதனக. எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல உன் உடம்ப பாதுகாத்துக்க. அப்படின்னா தொண்டையில இறங்குகிற உணவு எந்த அளவுக்கு போக வேண்டும் என்பதை நீ கட்டுப்படுத்திக் கொள். ருசியா இருக்குது, சுவையா இருக்குது, அதிகமா சாப்பிட விட்டுறக்கூடாது. இது 3வது உபதேசம். நாளையும் சொல்லிவிட்டு திருப்பி கேட்பேன், குழந்தைகள் சொல்ல வேண்டும். 4வது செய்தி, இதா குன்த ஃபீ கைரி பைத்திக வஹ்ஃபல் பஸரக. மக்களே, அடுத்தவங்க வீட்டுக்கு போனா உன் பார்வையை தாழ்த்திக்கொள். அடுத்தவங்க இடத்துக்கு போனா கண்டதையும் பார்த்துடக்கூடாது. இந்த பொருள் நல்லா இருக்குது, இந்த மாதிரி அத்தா மாட்டை வாங்கி தர சொல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்வைகளில் பேணுதல் வர வேண்டும். சின்ன குழந்தைகளிலிருந்து இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 1வது செய்தி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்ட செய்தி என்ன? கல்வை பேணிக்கொள். எப்பொழுது? தொழுகையில் நிற்கும் போது பேணுதலா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம நேரா சஜிதா செய்யற இடத்தை பார்த்து தொழுகுவதற்கு சிறு பிராயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது விஷயம், நாவை பேணுகிறோம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற அடக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். 3வது செய்தி, உணவிலே இருக்கிற பொழுது சுவையாக இருக்கு, வயிறு நிறைய சாப்பிட வைத்து விட வேண்டும். அளவாக சாப்பிடுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். 4வது செய்தி, அடுத்தவர்களின் வீட்டில் இருக்கிற பொழுது பார்வையில்
பேணுதல் வர வேண்டும். இந்த 4 உபதேசமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்துல இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செஞ்ச உபதேசம் மாதிரி எல்லா மக்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, எல்லாருக்கும் தெரியும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? உலகத்துல யாருக்கு எங்க குழந்தை பிறந்தாலும், எங்கேயாவது குழந்தை அழுகாமல் பிறந்திருக்கா? எங்க குழந்தை பிறந்தாலும் கண்டிப்பா குழந்தை அழும் இல்லையா? எல்லா இடத்தும் 2 குழந்தைகள் மட்டும்தான் உலகத்தில் அழுகாமல் பிறந்தது. யார் சொல்லுகிறார்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. ஒன்றாவது மரியம் என்கிற ஒரு பெண்மணி, சாலிஹான பெண்மணி. அவங்க பிறக்கும் போது அழுகவே இல்லை. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆயிடுச்சுன்னா தாயும் சரி அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி முதல்ல செய்ய வேண்டி எதிர்பார்த்து காதை கொடுத்து கேட்பாங்க. குழந்தை அழுதுருச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்? எல்லா விதமான சத்துக்களும் வந்துருச்சு, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கு அப்படின்னு நம்ம அந்த அழுகை சத்தத்தை வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறாங்க, குழந்தை அழுகுவது எதனால் தெரியுமா? ஷைத்தானின் தீண்டுதலால் அந்த குழந்தை அழுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி. இப்ப ஒரு குழந்தை மரியம் அழுகாம பிறந்துருச்சு. இன்னொரு குழந்தை யார்? அவர்களுடைய மகன் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 குழந்தைகள் மட்டும்தான் உலகத்தில் அழுகாமல் பிறந்த குழந்தை. மிஷ்காத்துல் மசாபி என்கிற அரபி நூலில் ஹதீஸ் கிரந்த நபிமொழி கிரந்தத்தில் இடம்பெறுகிற இந்த செய்தியை போட்டுவிட்டு அழகான ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க. என்ன தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள ஷைத்தான் தீண்டிட்டானா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழுகாம பிறந்துட்டாங்க, ஷைத்தான் தொடல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் தொடாம அழுகாம பிறந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அழுதாங்களா என்று கேள்வி வருகிற பொழுது, ஷைத்தானின் தீண்டுதல் தொடுதல் அவர்களுக்கு ஏற்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருக்கா? அவங்களுக்கு ஏற்படல. இப்ப யாரு சிறந்தவர்கள்? நபிகள் நாயகமா ஈசாவா? யார் உயர்ந்தவர்கள் என்கிற கேள்விக்கு அவர்களே அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஷைத்தானின் தீண்டுதல் ஏற்பட்டு உலகத்தில் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் ஆக மிக உயர்ந்தவர்கள் என்கிற அற்புதமான செய்திகளை நபிமொழி கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமைக்குரிய பெற்றோர்களே, இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி, நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும், ஒரு சபதம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இளைய தலைமுறை தவறான பாதை நோக்கி செல்கிறது. அதற்கு எல்லா காரணம் தெரியுமா? முக்கிய காரணம் மெகா சீரியல்கள். வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, அந்த பேய் பிசாசு ஷைத்தான் தான் நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் கிடக்குறோம். ஒரு காலம் இருந்துச்சு டிவி சீரியல் படம் அப்படின்னு. இப்ப அதல்ல, மொபைல். சின்ன குழந்தை அது கேட்குதுங்க, சாப்பிட மாட்டேன். உடனே தாய் சொல்லுகிறாள், இங்க வேறு செல்போன், ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி காட்டி, இவர் செல்போன் கையில் கொடுக்குறேன், இதை சாப்பிடு என்று சொன்னதுக்கு பிறகு குழந்தை கையில மொபைல் போனை கொடுத்தா வாயில சாப்பாட்டை ஊட்டினா சாப்பிடு. ஒரு பச்சிலம் குழந்தை, இளம்பிய தலைமுறை சிறு பிராயத்திலிருந்து எதற்கு அடிமையாகி போயிருக்கிறது? ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்கு. உலகத்தின் ஆசா பாசத்தை அவருடைய கவனங்கள் செல்லக்கூடாது. இன்னைக்கு டிவி நல்ல கதைகளை சொல்லுகிறதா? சீரியல் வருது, மகா மோசமான கதை, இல்லாத கற்பனை கதை, அதிலும் பொய். குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்துகிற பெத்த தாயை எப்படி அடிக்க வேண்டும், தாயை எப்படி உதைக்க வேண்டும், ஒரு நண்பன் வந்தான் அவனை எப்படி கொலை செய்ய வேண்டும், இதுவெல்லாம் ஆக மோசமான காமத்தை, ஆபாசத்தை, தவறான வழிகாட்டுதலை காட்டுகிற வழிகள் தான் டிவியினுடைய மோகம், சீரியலுடைய மோகம், மொபைல் போனுடைய ஆண்ட்ராய்டு மொபைல். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கேம் விளையாட அதுல அசந்து போயிட்டாங்க. மொபைல்ல கேம் விளையாடலாட்டி அன்னைக்கு தூக்கம் வராது. யாரு செய்த தவறு? அருமை பெற்றோர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பதில் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை மக்கள் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 7 மக்கள்ங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, 7 மக்கள்களில 6 மக்களையும் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துட்டாங்க, எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. நிறைய அரபிகள் கிண்டல் பண்ணாங்க, முகம்மதுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சந்ததி நிலைக்காது,
சந்ததி இருக்காது. ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நபிகள் நாயகத்து எந்த அளவுக்கு நோவினைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்தானுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளை பிளந்து ஒரே ஒரு குழந்தை நிலைத்திருந்தது, பெண் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ நம்ம கர்ப்பிணியில நாம நினைச்சு பாருங்க, பல வருஷத்துக்கு பின்னால ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படியெல்லாம் செல்லமா வளர்ப்போம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்போம், எதை சொன்னாலும் செய்வோம். அருமைக்குரியவர்களே, என்ன சொன்னேன்? குழந்தைகள் அழகா சொல்லுங்க. கவனம் சதரீஷ். யாரு? ஃபாத்திமா. யாருடைய மகம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகம். ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை குழந்தைங்க? 7 மக்கள். இந்த மாதிரி அழகான குழந்தைகள் அல்லாஹ் தஆலா வருங்காலத்தில் சாலிகானவர்கள் அல்லாஹ் உருவாக்குவான். ஆமீன் சொல்லுங்க. அருமையானவர்களே, 7 மக்கள்ல 6 பேரை ரசூலுல்லாஹ் இழந்துட்டாங்க. ஒரே ஒரு ஃபாத்திமா மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அளவில்லாத பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமான்ற உயிர். அன்ன ஃபாத்திமத பில்அத்தும் மின்னி. ஃபாத்திமா யாரு தெரியுமா? என்னுடைய ஈர கொலை, ஈர துண்டு என் மகள் ஃபாத்திமா என்பார். மகள் ஃபாத்திமாவுக்கு எது நடந்தாலும் ரசூலுல்லாஹ்வால ஜீரணிச்சுக்க முடியாது. அதுக்கடுத்து பேரன் பேத்தி பேர குழந்தைகளை வந்து எப்படி கொஞ்சினாங்க எல்லாத்தையும் நாம பார்த்துருக்கோம். இப்ப 7 மகளில் 6 மக்களை இழந்துட்டு கடைசி நேரம் எதற்காக சொல்ல வருகிறேன்? ஹுனைன் என்று ஒரு போர்க்களம். போர் முடிஞ்சு அதுல நிறைய கனிமத்து பொருள் வந்துச்சு. கனிமத்துல என்னங்க? வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைச்சு அதுல நிறைய பொருள்கள் கிடைக்கும். அந்த கனிமத்து பொருள் பூராமே வந்ததுக்கு பிறகு மஸ்ஜித் நபியில அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க. தொழுகைக்கு வர்ற எல்லா நபித்தோட சாபாக்களும் பார்த்துட்டு, இன்னைக்கு நிறைய பேத்துக்கு நிறைய பரிசு, நிறைய குவியல் வந்துச்சு கனிமத்து. அலி ரலியல்லாஹு நேரா வீட்டுக்கு போனாங்க. யாருங்க? அலி ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமாவுடைய கணவர். நேரடியே போய் மாமனார்கிட்ட கேட்க முடியாது. மகள்கிட்ட சொன்னாங்க, அலி, என் அருமை மனைவி ஃபாத்திமாவே, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்பியா? சொல்லுங்க கணவரே. தந்தைக்கும் மனசு நோகக்கூடாது, கணவரின் மனதையும் நோகடிக்க கூடாது. அப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. சொன்னாங்க, ஹுனைன் போர்க்களத்து நிறைய கனிமத்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கு, அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க, நிறைய அடிமைகள் வந்திருக்காங்க. ஏற்கனவே உங்களுடைய தந்தை என் மாமனார்கிட்ட நான் போய் என்ன கேட்டுக்கிறேன்? ஒரு அடிமை எனக்கு வேலைக்கு கொடுங்க, வீட்டு வேலைக்கு சொல்லிக்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த தஸ்பீஹ் என்ன தெரியுமா? 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா சுமைகளும் தீர்ந்து. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு மகள்கிட்ட மனைவி ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, உன் தந்தையிடம் போய் கேளு, உன் தந்தையிடம் போய் கேளு, கனிமத்தை நிறைய கிடைக்கும். சரி, ரசூலுல்லாஹ் மனசு நோகக்கூடாது. வந்தாங்க ஃபாத்திமா, யார் ரசூலுல்லாஹ், என் அருமை தந்தையே சொல்லுமா. ரசூலுல்லாஹ் எப்போ இல்லாத அளவுக்கு எந்திரிச்சு நிற்பான். மகள் வந்தான், உட்கார்ந்து இருக்கிற தந்தை மகளை பார்த்துட்டு எந்திரிச்சு நின்ட்டாங்க. எந்திரிச்சு நின்று வாமா கண்ணியப்படுத்தி அரவணைச்சு நலம் விசாரித்து விட்டு, என்னமா வேணும் ஃபாத்திமா கேட்டாங்க. ஃபாத்திமா சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், இதுக்கு முன்னால எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும், அடிமை வேணும் கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லி கொடுத்தீங்க. என் அருமை தந்தையே யார் ரசூலுல்லாஹ், அதுவெல்லாம் மலக்குமார்களுக்கும் உணவு, அதெல்லாம் எங்களுக்கு வயிறு உண்டு, வாய் உண்டு, நாங்கள் மனிதர்கள் தான், எங்களுக்கு ஏதாவது வேணும் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிட்டார். சொல்ல வர்ற நோக்கத்தை புரிஞ்சுட்டான். கனிமத்து இவ்வளவு வந்திருக்குது, மகள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கணும், என்ன செய்து என்று யோசித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் அழுகாத அளவுக்கு அழுதுட்டார். சஹீஹுல் புகாரியிலே இந்த வரலாறு இடம் பெறுகிறது. எப்படி அழுதாங்க சொன்னா, தாயிஃபு மாநகரத்து வீதியிலே ரத்தம் சொட்ட சொட்ட, முட்டுக்காலில ரத்தம் சொட்ட சொட்ட, சிறுவர்கள் எல்லாம் கல்லடித்து விரட்டிய போது ரசூலுல்லாஹ் அப்பொழுதும் அழுதார்கள்.
ஆனால் இன்று இப்பொழுது அழுத அழுகையை போல அந்த அழுகை அல்ல. தாய்ப்பு மாநகரத்தில் இது மட்டுமல்ல, உஹதுடைய போர்க்களத்தில் எதிரிகளால் நாயகத்தின் பல் உடைக்கப்பட்டது, ஷஹீதானது பல்லு, ஷஹீதான பல், அதை அந்த நேரத்தில் அழுதார்கள். ஆனா இந்த அளவுக்கு ரசூல் அழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுதுட்டே சொன்னாங்க, என் அன்பு மகள் பாத்திமாவே, நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? உனக்கு உலகம் வேண்டுமா அல்லாஹ் வேண்டுமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்க யோசிக்கணும். நமக்கு அப்படி ஒரு சாய்ஸ் வந்துச்சுன்னா, நம்மகிட்ட யாராவது கேட்கிறாங்க, உனக்கு இந்த பங்களா அல்லது இத்தனை கோடி வேணுமா, அல்லாஹ் வேணுமா? நாம் என்ன செய்வோம்? நபிகள் நாயகத்திடம் வருகை தந்த பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், உனக்கு உலகம் வேண்டுமா, துன்யா வேண்டுமா, அல்லாஹ்வை உன் வீட்டு வாசலுக்கு வரவழைக்கிற ஒரு அமல் நான் சொல்லி தரட்டுமா என்று பொழுது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் அருமை தந்தை, எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு துன்யா வேணாம், எதுவும் வேணாம், அல்லாஹ் என் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி வச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்லிக் கொடுத்த இந்த செய்தியை, நான் சொல்லுகிற இந்த துஆவை சொல், அல்லாஹ் உன் வீட்டு வாசல் கதவை தட்டுவான். உன் வீட்டுக்குள்ள அல்லாஹ் என்ன தெரியுமா? நம் எல்லோருக்கும் தெரிந்து ஒவ்வொரு துஆவின் பொழுதும் இதை ஓத வேண்டும். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா தல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாகீன். யாரு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவுக்கு சொல்லிக் கொடுத்தவாறு அளவில்லாத சந்தோஷம். அதிமுறை அழுவது கொண்டு இந்த மகள் பாத்திமா இப்போ சிரித்து கொண்டே வீட்டுக்கு செல்கிறார்கள். நான் கனிமத்து வாங்க வேண்டும் என்று வந்தேன், அல்லாஹுவையே எனக்கு என் தந்தை ரசூல் கொடுத்து விட்டார் என்று அளவில்லாத சந்தோஷத்தில் வீட்டுக்கு சென்ற வரலாறுகளை பார்க்க. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும். மொபைல் போன் கேட்குதா, அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி அச்சத்தை கொண்டு வாருங்கள். டிவி வேணும், சீரியல் வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும், கேட்கிற பிள்ளைகளின் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய ஆசையை கொண்டு வாருங்கள். இஷ்ட ரசூல் வந்துருச்சுன்னா போதும், குழந்தை தானா மாறி, வேற வழி இல்லை. பிடிவாதமா இருக்கு, என்ன செய்யறது? முரட்டுத்தனமாக அந்த குழந்தைகளிடத்தில் நாம் நடக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அப்துல் முத்தலிப் தன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு காபத்துல்லா ஷரீஃபுக்கு வர்றான். சவுதியில அரபு நாட்டுல குழந்தைகள் பிறந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் அந்த குழந்தையை தூக்கி காபால வந்து தவாப் செய்வான். அப்துல் முத்தலிபு அந்த இடத்தில் வந்து குழந்தை வைத்துக் கொண்டு காபாவை தவாப் செய்கிறார். குழந்தையை வச்சுட்டு தவாப் செய்யும் என்ன ஓதுறது தெரியுமா? நாம் எல்லாம் அடிக்கடி ஓதுகிறவை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி ஆதானி ஆதல் குலாம தய்யிபல் அர்தானி அர்தானி قد صاد في المهد على الغلمان غلماني أعيده من شر ذي شنعان شنعاني الحمد لله. குழந்தைகளா சொல்லுங்க, இது எங்க வருது? அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை இங்கதான் பார்க்கணும். மௌலிது ஷரீஃப்ல எந்த இடத்துல இந்த பைத்து அழகா சொல்றாங்க. இந்த பைத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அருமை நாயகம் இந்த உலகத்தில் பிறந்த போது, குழந்தையாக இருந்த பொழுது அவர்கள் காபாவை வலம் வருகிற போது ஓதியது என்ன அற்புதமான, இந்த தங்க குழந்தையை தங்கமாக எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது சாதபில் மஹதி அலல் கல்மான், இந்த பச்சிலம் குழந்தை முகம்மது என்கிற இந்த தங்க குழந்தை தொட்டிலேயே தலைவனாக ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர். உலகத்தில் இதைவிட பாக்கியம் என்ன? பிறந்த குழந்தை தொட்டில் இருக்கும் போதே தலைவனாகுமா? முத்தலி தந்தையின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. பெருமானாரை குழந்தை பருவமாக இருந்த போது காபாவை வலம் வந்த அந்த குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் திகழ வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டோம். குழந்தை செல்வம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தால் அல்லாஹ் எல்லா விதத்திலேயும் அவர்களை வாழ்வை தரத்தை உயர்த்தி காட்டுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹக்குல் வாலிதி அலல் வலதி,
ஒரு தந்தையின் கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? முதல்ல அழகான பெயர் சூட்ட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யாரும் வைக்காத பேர், யாருடைய வாயிலும் நுழையாத பேர் ஏன் குழந்தைங்க வைக்க ஆசைப்படுறாங்க. இணையதளத்தில் யூதர்கள், யகூதிகள், இஸ்ரேல் உடைய சைட்டு நிறைய இருக்கு. அதுல போய் இஸ்லாமிக் நேம் அப்படின்னு அடிச்சா எல்லா பலா முசீபத்தும் குப்பையா கொட்டு. அதை எடுத்துக்கொண்டு வந்து காட்டிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு தந்தையின் கடமை குழந்தைக்கு அழகான முறையில் பெயர் சூட்டி அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி தன்னுடைய மகனுக்கு பேர் இருந்தாங்க. என்ன பேர் சொன்னா உருவா. அவங்களுக்கு பேர் அதிக உருவத்து குரு ஜுபைர். ஜுபைர் என்கிற தந்தை தன் மகனுக்கு என்ன பேர் வைக்க? உருவா. தந்தைட்டு கேட்டா என்ன சம்பந்தமே இல்ல பேர் வச்சுக்க, பேர் அழகா இல்ல, லுக்கா இல்ல, கவர்ச்சியா இல்ல, என்ன உருவான்னு வச்சிருக்கிறீங்க? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உருவா வேற யாரும் இல்ல, பித்ர் மஊனா என்கிற போர் நடந்த போது அந்த போரில் ஷஹீதானவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்து ஷஹீதான ஷஹீத், என் குழந்தை ஷஹீதை போல மிகப்பெரிய தியாகத்தை பெற்றுக் குழந்தை அவன் சொல்லித்தான் உருவான் பேர். அது மாத்திரமல்ல, அந்த போர்க்களத்தில் ஷஹீத் ஆகும் போது குர்ஆனை அன்று வரை எத்தனை வசனங்கள் ஆயத்துகள் இறங்கியதோ எல்லா ஆயத்துகளையும் மனனம் செய்த ஹாஃபில், மாஷா அல்லாஹ், ஷஹீத் என்கிற அந்தஸ்து, குர்ஆனை மனனம் செய்திருக்கிற ஹாஃபில் என்கிற பட்டம் பெற்றவர். அப்ப வரைக்கும் உருவா இருக்கும் போது குர்ஆனுடைய ஆயத்து எத்தனை இறங்கி எல்லாத்தையும் வேணும். குர்ஆன் ஃபுல்லா இறங்க முடியல. அப்போ இன்னைக்கு நாம யாரும் நினைக்கிறோமா? பெண் குழந்தை பிறந்தால் சஹாபிய பெண்களில் அழகான குழந்தைக்கு பேர் வைக்கும் சொல்லி நினைச்சிருக்குமா? இல்ல. ஆண் குழந்தைக்கு அழகான பேர் நினைக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு வாயில எது வருதோ அதை பேரை வச்சிடறாங்க. அருமைக்குரியவர்களே, ஒரு தந்தை செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் இந்த குழந்தைகள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். பழையபடி கதவு திறந்தாச்சுமா? அருமை மக்களா, மாணவ கண்மணிகளா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா பயான் முடியும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரையும் போயிடும். சீக்கிரமா முடிக்கலாமா? எப்படி சொல்லுங்க. அப்போ நீங்க அமைதியா இருக்கும். அமைதியா இருப்பீங்களா? ஒரு சத்தம் கூட வெளியில வரக்கூடாது. இப்பதான் உங்க உஸ்தாதம்மா வந்து சொல்லி போனாங்க, நீங்கெல்லாம் உங்க அத்தா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். வாங்கி கொடுப்பீங்களா? அப்படி வாங்கி கொடுக்கிறவங்க தான் நீங்க நிச்சயமா உயர்ந்த நல்ல சாலியான குழந்தைகளை அவங்க ஆக்குவான். அல்லாஹ் அத்தகைய தரஜாவை உங்களுக்கு தரட்டும். அருமைக்குரியவர்களே, இதுவரை ஜமாஅத்துல் உலமாவின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி எல்லா விதத்திலும் சிறப்பான முறையில் நடைபெற்றது என்பது மாத்திரமல்ல, நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம். நம்முடைய குழந்தைகள் யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பிள்ளைகள் அலா தீனி ஹலீலிஹி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நண்பனின் வழியில் தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும். அவன் எப்படிப்பட்டவன், நல்ல பழக்க வழக்கத்துக்கு சொந்தக்காரனா, நல்ல பண்புள்ளவனா என்று பார்த்து பழக விடணும். அவன்கிட்ட கெட்ட விளக்கம் அறிஞ்சினா அந்த குழந்தைகளிடத்தில் சேர விடாமல் தடுக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க, ஒரு ஆசாரியை போல, ஒரு தச்சனை போல, ஒரு கொல்லனை போல நெருப்பை சுத்தி புள்ள எப்ப எழுதிட்டு இருப்பான். அந்த நெருப்பு கங்கு அனல்கள் அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் கெட்ட நண்பனிடத்தில் இருந்தால் கெட்ட பழக்க வழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொற்றிக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களிடத்தில் இருக்க வேண்டும். கஸ்தூரி விற்கக்கூடிய மனிதனுக்கு மறுக்காமல் இருந்தால் எப்பொழுதும் அற்புதமான அத்தர் வாசனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாசனை வேணும். நல்ல நண்பர்கள், நம்முடைய பிள்ளை, நம்முடைய பையன்
சாலிகான நல்லவர்களோடு பழக வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக உருவாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்தின் விஷயத்தில், நற்குணத்தின் விஷயத்தில் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைத்து பேர்களுடைய குழந்தைகளையும் சாலிகான குழந்தைகளாக ஆமீன் சொல்லுங்க. நம்மை எல்லாம் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் குழந்தைகளாக அல்லாஹ் இந்த குழந்தைகளை ஆக்கி தந்தருள வேண்டும். பெற்றோர்களுக்கு எல்லா விதத்திலும் நீண்ட நடி ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா விதத்திலும் கைராத்துகளையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்தவராக பெற்றோர்கள் விழிப்புணர்வு குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த நகர ஜமாஅத்துல் உலமாவின் நிர்வாகிகள் உலமாக்கள் அனைத்து பேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.